ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ் நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஆல்ரெடி நம்பர் சீரீஸில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் சீரீஸ்னால் என்ன, ஸோ எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அதில் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்பர் சீரீஸில் இன்னும் சில டைப் ஆஃப் கொஷின்ஸ். அதாவது இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் த ராங் நம்பர். ஆக்சுவலி நம்பர் சீரீஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த லாஜிக் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்பர் என்ன வரும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படின்றது இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஃபைண்ட் த ராங் நம்பர். ஸோ ஃபைண்ட் த ராங் நம்பரில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 9050 5675 3478 2147 1418 1077 and 950. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து ஏதோ ஒரு லாஜிக்காக ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாஜிக், அந்த லாஜிக் வந்து மிஸ்லீட் ஆகுது. ஸோ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கும். அதான் ஃபைண்ட் த ராங் நம்பர். ஓகே, இப்போ இது என்ன மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே, நம்பர்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -15 கியூப். ஓகேங்களா, -15 கியூப். ஸோ இதுக்கு இருக்கும் -13 கியூப். இதுக்கு இருக்கும் -11 கியூப். இதுக்கு இருக்கும் -9 கியூப். அண்ட் இதுக்கு இருக்கும் -7 கியூப். ஓகே 9050 5675 3478 2147 1418 1077 905. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் நமக்கு போயிட்டுருக்கு, லாஜிக் போயிட்டுருக்கு. சரி, இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த 1418க்கு அப்புறம் 1077 வருது. அப்போ 1418 கூட -15 கியூப், -13 கியூப், -11 கியூப். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு -9 கியூப். 9 கியூப். இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இங்கே இதை பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் வந்து இதுதான் வந்து -7 கியூப் வரும். அப்புறம் இதுதான் வந்து -5 கியூப் வரும். ஸோ இதுலேருந்து இந்த நெக்ஸ்ட் நம்பர் வந்து -7 கியூப். ஸோ இப்போ இந்த 1418லேருந்து 7 கியூபை ப்ளஸ் பண்ணும்பொழுது, அதாவது 7 கியூப் மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 1075 வரணும். ஆனால் ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குது, 1077 இருக்குது. அப்போது ராங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1077. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து இதில் இருக்கிற நம்பர்ஸே ஒரு 4 நம்பரோ இல்லை 5 நம்பரோ ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரில் எந்த நம்பர் வந்து ராங் நம்பர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது நம்ம கொஷின் நம்பர் 1. சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. சப்போஸ் இப்படி மாதிரி இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஷின் நம்பர் 2, அதாவது 6 91 2935 அதுக்கப்புறம் 11756 அதுக்கப்புறம் 35277 அப்புறம் 70558. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இது எந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ இது எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 7 × 7. ஓகே, 6 + 7 × 7. அதாவது இந்த 6ன்றது இங்கே +7 × 7. அதுக்கப்புறம் 91 + 6 × 6. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 91 + 6 × 6. அதுக்கப்புறம் அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2935. ஓகேங்களா, அப்போ 2935 இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் போகும்போது இப்போ பாருங்கள் 6 + 7 × 7. ஓகே, 6 + 7 × 7. இப்போ 13 7s are 91. அப்போது 91 + 6 × 6. 91 + 6 × 6 வந்து பார்த்தீங்கன்னா
என்ன வரணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குன்னா 584 இருக்குது. ஓகே, 91 + 6 × 6 which is equivalent to 582. பட் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு 584 இருக்குது. ஸோ இப்போது ராங் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 584. இந்த சீரீஸில் வந்து ராங் நம்பர் வந்து 584. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன போகணும், நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 582 ஓகே +5 × 5. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ இந்த லாஜிக் எப்படி கிராக் பண்ணுது அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த லாஜிக் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போது இதில் இன்னொரு கொஷின் ஒன்று பார்ப்போம். கொஷின் நம்பர் 3. 1 4 25 256 3125 46656 அண்ட் ஃபைனலி வந்து 823543. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. இது என்ன லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலி 1 வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, 1 பவர் 1 வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 பவர் 2 = 4. 3 பவர் 3 = 27. ஆக்சுவலி இங்கே 27 சொன்னால் என்ன வந்திருக்கு 25 வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 பவர் 4 = 256. 5 பவர் 5 = 3125. அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே 27 வரணும், 25 வந்திருக்கு. அப்போ ராங் நம்பர் வந்து அந்த சீரீஸில் வந்து 25 இஸ் த ராங் நம்பர். இதுதான் இதோட லாஜிக். ஓகே, ஸோ அப்போது ஃபைண்டிங் த ராங் நம்பர் இது வந்து ஒன் ஆஃப் த டைப் இன் நம்பர் சீரீஸில் ஒரு டைப் ஆஃப் கொஷின் இது. ஸோ இதுவும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சரி, இப்போது இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ராங் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்பர் சீரீஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.